ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயோட விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. அதோட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிலிப்பைன்ஸில் உற்பத்தி பாதிப்பு, அது மட்டும் இல்லாமல் சர்வதேச சந்தையில் தேவை அதிகரிப்பு அதிகமானது காரணத்தினால தேங்காய் எண்ணெயோட விலை தொடர்ந்து உயரம்னு சொல்கிறாங்க. அதே சமயம் சமையலுக்கான கச்சா எண்ணெயோட இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதுனால தேங்காய் எண்ணெயோட விலை குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் வேண்டுகோள் வச்சுருக்காங்க. தேங்காய் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயோட விலை கொஞ்சம் மாதமாகவே உயர்ந்துட்டு வருது. தேங்காய் எண்ணெய் லிட்டர் பார்த்திங்கன்னா 300லேருந்து 350 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது. இந்த விலை உயர்வில் சர்வதேச நிலவரம் முக்கிய பங்கு வகிக்குது. தேங்காய் உற்பத்தியில் முன்னணி நாடான பிலிப்பைன்ஸ் கடந்த வருஷம் தேங்காய் உற்பத்தி சரிவை சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியும் 15% சரிஞ்சிருக்கு. எல்னினோ பாதிப்பு, பருவநிலை மாற்றம், அது மட்டும் இல்லாமல் தென்னை மரமோட வயசு அதிகமானதுனால தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் தேங்காய் எண்ணெயோட உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த வருஷமும் தொடரும்னு பிலிப்பைன்ஸ் தென்னை ஆணையம் தெரிவிச்சிருக்கு. ரஷ்யா டு உக்ரைன் போரால் சூரியகாந்த எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. உலக நாடுகள் மாற்று எண்ணெயா, அதாவது சமையல் எண்ணெயா தேங்காய் எண்ணெய்க்கு மாறிட்டாங்க. அதனால் உள்நாட்டு தேவை, அது மட்டும் இல்லாமல் விலை உயர்வை சமாளிக்க முக்கிய ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றான இந்தோனேஷியா தற்காலிகமாக தேங்காய் ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்கு. இந்த மாதிரி காரணங்களால் தேங்காய், அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயோட விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே வருது. வாடல் நோய் காரணமாக தேங்காய் எண்ணெயோட உற்பத்தி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பாமாயில், சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெயோட அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு குறைச்சிருக்கு. இந்த எண்ணெயோட இறக்குமதி வரி சில சதவீதம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால் சமையல் எண்ணெயோட விலையும் குறையும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் உற்பத்தி இயல்பான நிலைக்கு வரும் வரைக்கும் விலை குறையாமல் இருக்க கவர்மெண்ட் சில டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல். தேங்க்யூ. பை பாய்.